வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட் லிமிடெட் இந்த ஹெல்த் கேரோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. மல்டிபிக்கர் ஸ்டாக் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியோட அனலைஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட். இது பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேப்பிட்டல் 81,635 கோடி கிட்ட உங்களுக்கு மார்க்கெட் கேப்பிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 843ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 910 வரையும் போயிருக்கு. லோ ரூ. 412 வரையும் வந்திருக்கு. இவங்க கம்பெனியோட கடன் பார்த்தீங்கன்னா, 660 கோடி உங்களுக்கு கடன் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 23% தான் உங்கள்ட்ட புரமோட்டர் ஹோல்டிங்கா இருக்கு. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 21% சேல்ஸ் குரோத் இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 6,874 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 1,057 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 5,198 கோடி சேல்ஸ் பண்றாங்க. இவங்களோட ஷேர வந்து இவங்க பிளட்ஜ் பண்ண கிடையாது. நம்ம பார்த்த வரையுமே லாங் டைம்க்கு இந்த இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு ஏத்ததா தான் இருக்கு. இந்த ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா, 2020ல தான் மார்க்கெட்டுக்குள்ளயே வந்திருக்காங்க. அந்த வந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ரூ. 110 அந்த ரூ. 120 அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 800 வரையும் அப் போயிருக்கு. அது ரூ. 800க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு 2020ல இருந்து ஒரு 3 வருஷத்துல எத்தன மடங்கு ரிட்டர்ன் குடுத்துருக்குன்னு பாருங்க. ஹெல்த் கேர பொறுத்தவரையுமே லாங் டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு ஃபேமஸான கம்பெனியா வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஹெல்த் கேர்ல. நம்ம வந்து சார்ட்ட வச்சு பெருசா பார்க்க முடியாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு மட்டும் தான் சார்ட் இருக்கு. உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ நம்ம அடுத்து பார்க்கலாம். உங்களோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். 2017ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 1,600 கோடி கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப கடைசியா 5,198 கோடி ப்ராஃபிட் சேல்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, 2017ல 16 கோடி பண்ணியிருக்காங்க. 2018ல 25 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. 2019ல பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட்டும் பண்ணல, லாஸும் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2020ல 59 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2021ல 138 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் 2021ல ஒரு 600 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 23ல 1,104 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய இயர்ல வந்து 1,057 கோடிக்கு மேல ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். அதுல ரிசர்வ் பாரோவிங்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் 6,874 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வெறும் 660 கோடி தான் கடன் இருக்கு. அதனால கடன்ங்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த ஹெல்த் கேருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 2021ல 70% கிட்ட ஹோல்டு பண்ணியிருக்காங்க. மார்ச் 2022ல பார்த்தீங்கன்னா 50% 25% 20% கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. மார்ச் 23ல பார்த்தீங்கன்னா இன்னொரு 25% கிட்ட கம்மி பண்ணிட்டாங்க. அதனால யார் ஹோல்டு பண்ணி அதிகரிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து அவங்க பை பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% எஃப்ஐஐ கண்ட்ரோல்ல தான் இருக்கு இந்த கம்பெனி. ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 23% தான் ஹோல்டு பண்றாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அதிகமா ஹோல்டு பண்ற கம்பெனி தான் நம்ம அதிகமா நம்பலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, எப்ப மார்க்கெட்ல உள்ள வந்திருக்காங்களோ, உள்ள வந்ததுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டாக்க வந்து குறைச்சுக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா குறைச்சுக்கிட்டே போய் அது வந்து பப்ளிக் கையில போகல. அதனால பார்த்தா எஃப்ஐஐ கையில இருக்கு. எஃப்ஐஐ கையில இருக்கிறது ஓரளவு ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்லது தான். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா 60% அவங்க கையில இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா புரமோட்டர் கையில இல்லாம அவங்க கையில அதிகமா இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிஐ கிட்ட 11% கிட்ட இருக்கு. நம்ம பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 3.99% வந்து பப்ளிக் ஹோல்டு பண்றாங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர் இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட், பஞ்சாப் இந்த மாரி இந்தியால பெரிய நகரங்கள்ல பூரா இவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.